இது மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களால கன்சீவே ஆக முடியாது. ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அது போய் தங்குற இடம் தான் எண்டோமெட்ரியம் லைனிங். பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அஸ்திவாரமே நம்மளுடைய எண்டோமெட்ரியம் லைனிங் தான். இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அட்லீஸ்ட் ஒரு 8 இருந்து 12 மில்லிமீட்டர் நம்மளுக்கு திக்னஸ் இருக்கணும். ஆனா 2 நாள் பீரியட்ஸ் இருந்தா எப்படி நம்மளுக்கு திக்கா இருக்கும்? சோ நீங்க முதல்ல பில்ட் பண்ண வேண்டியது இந்த எண்டோமெட்ரியம் லைனிங். அது மூலியமா தான் உங்களால கன்சீவே ஆக முடியும். இந்த லைனிங் ரொம்ப தின்னா இருந்துச்சு, 8 மில்லிமீட்டருக்கு கம்மியா இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான், 12 மில்லிமீட்டருக்கு ரொம்ப அதிகமா திக்கா இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்னால தான் கன்சீவ் ஆக முடியாம இருக்கு. நீங்கலாம் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் நீங்க தண்ணி குடிக்கணும். அதுல ராஸ்பெரி லீஃப் டீ அப்படிங்கிற ஒரு டீ இருக்கு, அது கூட உங்களுடைய இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ஹார்மோனல் பேலன்ஸ். எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியான லெவல்ல இருந்தா மட்டும்தான் எண்டோமெட்ரியல் லைனிங்க்கு சப்போர்ட் பண்ணும். அது போக ஸ்ட்ரெஸ்ஸும் மேனேஜ் பண்ணணும். ஸோ யோகா மெடிடேஷன்லாம் பண்ணிக்கோங்க. மூணாவது ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் இருந்தா மட்டும்தான் உங்க யூட்ரஸ்க்கு ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ போக முடியும். அதனால அதையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நாலாவது டாக்ஸின் எக்ஸ்போஷர். அதிகப்படியான டாக்ஸின்ஸ் நீங்க யூஸ் பண்ற ஃப்ராக்ரன்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கூட உங்களுடைய லைனிங்கை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பிரெக்னன்சிக்கு தயாராயிக்கோங்க. கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்தியான ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதில் இந்த ஒமேகா 3, இரும்பு சத்து இருக்கிறது, விட்டமின் இ ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபுட் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஈட்டின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிடணுங்கிறது உங்க டிஎம்ல நான் சென்ட் பண்றேன். இந்த மாதிரி நேச்சுரலா கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ப்ரொஃபைல